பொறுப்பு துறப்பு. வணக்கம் நண்பர்களே. இன்றைய விட நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு 11 மாதங்களுக்கு முன்பு, அதாவது ஹாரர் ஜானர்ல எங்களுக்கு பிடித்தமான மூவிஸ பத்தி பேசியிருந்தோம். சோ அதே மாதிரி இப்போ இன்னொரு ஜானர் பத்தி பேசலாம் நண்பர்களே. சோ இன்னைக்கான ஜானர் வந்து த்ரில்லர் படங்களை பத்தி பேசுவோம். ஸ்டார்டிங் வித் ஏகே. சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம த்ரில்லர் படங்களை பத்தி பேசுறோம். உங்களுக்கு பிடித்தமான மெயின் ஸ்ட்ரீமா சொல்லாதீங்க ஏகே, ஒரு யூனிக்கான ஒரு த்ரில்லர் படம், அப்படி த்ரில்லர் அப்படி த்ரில்லிங்கா இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது படம் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஒரு விதமா த்ரில்லர் வந்து இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஸ்டீஃபன் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல, ஆனா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து இந்த படத்துல எல்லாம் எப்படின்னா வந்து ஒருத்தர் ரொம்ப கெட்டது பண்ணிட்டே இருந்தானா திருப்பி கெட்டது பண்ணி அவன் கெட்டது பண்ணி ஜெயிச்சுட்டே இருந்தானா எனக்கு வந்து பாக்குறது பிடிக்கும். அது வந்து ஒரு மாதிரி ஒரு மோகம் மாதிரி. அழகிய தமிழ் மகள் எல்லாம் எனக்கு வில்ல விஜய் தான் பிடிக்கும், நார்மல் விஜய் விட, அந்த மாதிரி. அதனால ஸ்டீஃபன் வந்து நானும் என் சின்ன குழந்தை ஃப்ரெண்டு வினுராகவும் பார்த்தோம். வினுராக வந்து டிராமடைஸ் ஆயிட்டாரு. நான் வந்து அந்த படத்தை 2 வாட்டி பார்த்தேன். ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. அப்பா அம்மா அடிச்சு கொள்றது, வரவ போற எல்லாரையும் கொள்றது, ஒரு பொண்ணா அந்த அதாவது ஒரு சைக்கோ அந்த மாதிரி. வாட் பர்பஸ் பிடிச்சு அந்த ஒரு சைக்கோ வந்து காமிச்சிருந்தாங்க. ஆனா நிறைய பேருக்கு அந்த படம் ஒர்க் ஆகல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஆக்டர் சூப்பரா நடிச்சிருப்பாரு. அவருக்கு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படத்துல வந்திருக்காரு, மறந்து போச்சு. ஆமா, ஏதோ ஒரு படத்துக்கு வந்தாரு, மறந்து போச்சு. ஓகே, தேடி நம்ம எடிட்டர் வந்து போடுவாரு சைட்ல. ஆட்டோ பின்னாடி எழுதிட்டு உன் சுனிய புடிச்சு நீயே. சரி, ஓகே. அதாவது வந்து நான் வந்து 2வது படம் சொல்றேன் நண்பர்களே. ஏன்னா வந்து நீங்க உங்களுக்கு கோலப்படம் பத்தி அறியாம, இப்ப நான் கோலப்படம் சொல்றேன்னா அவர் சொல்லுவாரு, நீ முதல்ல பேசுப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அதனால வந்து நானே முதல்ல பேசிடுவேன், லீக் பண்ணக்கூடாது ஊருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச த்ரில்லர் படம் நான் வந்து எனக்கு ராட்சசன் பார்த்த வரைக்கும், ராட்சசன் ஐயோ ஐயா இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் படம் வந்துட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல ஒரு பழைய படம் நான் வந்து பார்த்தேன். அப்பதான் மிஷ்கினோட பிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது அது ஒரு படம் இருந்தது, துண்டா யுத்தம் செய்யணும். அந்த படம் வந்ததுல போனதுல யாரையும் பத்தி பேசி நான் கேட்டதும் இல்ல. சரி, அப்படி என்னதான் அந்த படம், சேரன்லாம் நடிச்சிருக்காரு, சரி பாப்போமேன்னு பார்த்தேன். அதாவது வந்து பதிவு வந்து ரொம்ப வந்து ட்ராமடைசிங்கான, நான் பார்த்ததுலேயே வந்து பெஸ்ட் த்ரில்லர் படம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது வந்து எனக்கு வந்து யுத்தம் செய்யலாம். அந்த மிஷ்கினோட ஸ்டைல் வந்து அந்த டைம்ல வந்து பீக்ல இருந்து நினைக்கிறேன். அந்த டைம்ல அவர் த்ரில்லிங்னா மிஷ்கின் பீக்கா எடுத்துட்டு இருந்த டைம்ல வந்து யுத்தம் செய்ய வந்து அந்த பிளாட்டா இருக்கட்டும், அந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு கான்செப்ட் அதுல சொல்லியிருப்பானுங்க. அது நான் சொல்ல விரும்பல, அது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கட்டும். நீங்க பாக்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. அண்ட் சேரன் வந்து அந்த இன்வெஸ்டிகேட் பண்ற ஸ்டைலு, அவரோட சிக்னேச்சர் ஷார்ட்ஸ் வச்சு எடுக்கிற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அந்த படத்தை ரொம்ப யூனிக்கா சூப்பரா இருந்தது. அது வரைக்கும் ராட்சசன் இஸ் தி கிரேட்டஸ்ட் நம்பிட்டு இருந்தவனுக்கு வந்து யுத்தம் செய் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் தி கிரேட்டஸ்ட்னு புரிய வச்ச ஒரு படம். நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வந்து என்னால வந்து இது இப்போ வரைக்கும் என்னால வந்து ஜீரணிக்கவே முடியாது, டைஜஸ்ட் பண்ண முடியாத ட்விஸ்ட் எல்லாம் வந்திருந்தது. ஸோ இட்ஸ் மை ஒன் ஆஃப் தி ஃபேவரட். ஓகே, கோலப்பன் கமான். ஒத்த செருப்பு சைசி ஹேலி. ஆக்சுவலா பொதுவா என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, ஆக்சுவலா எனக்கு உண்மையிலேயே பார்த்திபன் படம் எல்லாம் பிடிக்கும். நிறைய பேருக்கு ஏன் பிடிக்கலன்னு தெரியாது, எனக்கு பிடிக்கும். ஒரு சைஸா பாக்குறேன், எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலா இந்த ஒத்த செருப்பு படம் இருக்கு தெரியுமா, நம்ம ஷார்ட் பிலிம் எடுக்க போறோம். இந்த விஷயத்துக்கு நான் பார்த்த படமே இந்த ஒத்த செருப்பு படம் மட்டும் தான். அவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ணிருப்பாரு. ஒட்டுமொத்தமாவே ஒரு ரூம்ல தான் அவர் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஆக்ட் பண்ணுவாரு. இருந்தாலுமே அந்த படம் ஃபுல்லாவே எனக்கு எங்கேஜிங்கா இருந்தது. இது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். 2வது சவுண்ட் டிசைன் உண்மையிலே நல்லா பண்ணிருப்பாரு. இப்போ பிளாஷ்பேக் இருக்கும், அவர் தான் நரேட் பண்ணுவாரு. அந்த சவுண்டை வச்சே அந்த பிளாஷ்பேக்கை கன்வே பண்ணிருப்பாரு. அந்த விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஒத்த செருப்பு. இன்னொன்னு, அவர் என்னதான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணா எனக்கு தெரிஞ்சு அவர் அதிகமா ஒர்க் அவுட் ஆன எக்ஸ்பெரிமெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒத்த செருப்பு தான் நினைக்கிறேன். ரொம்ப பெர்ஃபெக்டா அதை பண்ணிருப்பாரு. நமக்கு ஒரு குறையே தெரியாது. ஏன்னா இவர் மட்டும் ஸ்கிரீன்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரே மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கோமேனு தோணாது. நமக்கு அந்த கதை ஈஸியா கன்வே பண்ற மாதிரி அந்த த்ரில்லிங் எலிமெண்ட்டை கூட கொடுக்குற மாதிரியான ஒரு கதையா இருந்துச்சு. குட் சாய்ஸ்.
சோ கமான் ஏகே சொல்லுங்க ரெண்டாவது படம். ரெண்டாவது படமா, இதுவும் ஒரு ட்ராஜடி. அதாவது இதெல்லாம் வந்து நான் பார்த்து ரொம்ப ஆசையோட திருப்பி பார்த்தேன். இந்த படமும் நிறைய பேருக்கு பிடிக்குமா எல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இது படம் நிறைய ரீமேக்லாம் நடந்திருக்கு. கொன்றால் பாவம் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. ஒரு மாதிரி இது வந்து கன்னடம் தான் ப்ரோ, ரியல் வெர்ஷன். அதான் தமிழ் ரீமேக். நான் வந்து தமிழ் ரீமேக் பார்த்தேன், கன்னட வெர்ஷன் பார்த்தேன். அதாவது எப்படின்னா, அந்த படத்தை பார்த்துட்டு நான் முதல் வாட்டி ட்ராமடைஸ் ஆனேன், ரெண்டாவது வாட்டி திருப்பியும் ட்ராமடைஸ் ஆனேன், மூணாவது வாட்டி என்ஜாய் பண்ண தொடங்கிட்டேன் ட்ராமாவை. நிறைய பேருக்கு இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாம் பார்க்க சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த கடைசியில அப்போ நான் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்கும்போது வந்து நான் கொஞ்சம் மூல வளர்ச்சி இல்லாதவனா இருந்தேன். அதனால வந்து எனக்கு அப்போ இந்த ட்விஸ்ட் எல்லாம் வந்து என்னால நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஓ மை காட், இதுதான் அவன் தொலைஞ்சு போன அண்ணன். அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட்டுகள். அந்த ட்விஸ்ட்டுகள்லாம் பார்த்துட்டு ஓ வாட் ஹேவ் யூ டன், அது பண்ணி முடிச்சுட்டு மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து எரிஞ்சு செத்தெல்லாம் போவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி, அதை விட எது ட்ராமடைசிங்கா இருக்கும்னா, சொந்த அண்ணனை வந்து நம்ம வரலட்சுமி சரத்குமார் கொஞ்சம் லஸ்ட் ஃபுல்லா பார்ப்பா. அதெல்லாம் வந்து மண்டை வலி, பிரெயின் டேமேஜ். அதாவது யுத்தம் செய் வந்து ஒரு 90% பிரெயின் டேமேஜ்னா, இது வந்து ஒரு 60% பிரெயின் டேமேஜ் ஆகும். ஒரு மாதிரி விக்கெட் ஆஸா இருக்கும் கடைசியில. அதனால இது வந்து கொன்றால் பாவம். பார்க்கலன்னா போய் பாருங்க, பார்க்காதவங்களுக்கு பாவம் மட்டுமே நிறையும். ஆக்சுவலா இல்ல இந்த படம் பார்க்கும்போது மட்டும் எனக்கு அந்த ஹீரோ மேலதான் எனக்கு கடுப்பு வந்து, அவன் முதல்ல சொல்லி தொலைச்சிருந்தான்னா நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ஓகே கமான், இப்போ நான் என்ன சொல்லணும். ஓகே, அதாவது வந்து இரண்டாவது படம் என்ன என் பூல சிரிக்கிற? இரண்டாவது படமாக நான் சொல்ற படம்னா வந்து மகிழ் திருமேனின்னு ஒரு ஆள் இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நாங்க இப்ப கடைசி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அன்னோட்டிஸ் டேரக்டர்ஸ். அந்த லிஸ்ட்ல வந்து அடுத்ததான் நாங்க ஒரு பார்த்து பண்றோம்னா கண்டிப்பா மகிழ் திருமேனிங்கிற ஒரு ஆளை சேர்ப்போம். அந்த மாதிரியான ஒரு ஆளு, அவ்வளோ ரியலிசம் சினிமா அப்படிங்கறத வந்து சினிமாட்டிக்கா நம்மளால வந்து ரியலிசம் காட்ட முடியும்னா அதை வந்து பெர்ஃபெக்டா பண்ற ஆள் வந்து மகிழ் திருமேனி சொல்லலாம். மீகாமன் மாதிரியான படங்கள்ல ஸ்டண்ட்டை சூப்பரா காட்டினதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தடையற தாக்க மாதிரியான படம், கழகத்தலைவன் உதயநாம மறந்துருங்க. இந்த மாதிரியான நல்ல படம். ஆக்டரை மட்டும் இக்னோர் பண்ணிடுவோம். இந்த மாதிரியான படங்கள் எடுத்துட்டு இருக்க ஒரு நபர் வந்து தடம்ங்கிற ஒரு படம் எடுக்கிறார் நண்பர்களே. அந்த படத்துக்கு வந்து ஒரு மண் ஹைப்பு கிடையாது. ஆனா அந்த படம் வந்து ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீசஸ் எவர். த்ரில்லர் ஜானரை வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அந்த ட்வின் விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணி கடைசி அந்த ட்வின்ல 2 பேர் யார் அந்த கிரைம பண்ணாங்கிறது நிறைய பேர் அது கெஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த டென்ஷன் அவங்க கொண்டு போன விதம் இருக்கலாம், அது சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அந்த லைட்டிங்கா இருக்கட்டும். கவின் அப்புறம் இன்னொரு கேரக்டர் உண்டு, கவின் கேரக்டர் மண்டையில நல்லா இருக்கு. ஸோ 2 கேரக்டர்ஸ்க்குமே வந்து அவங்க வார்ம் டோன் கோல்டர் டோன் காட்டினதா இருக்கட்டும். அருண்விஜய் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ மஜான ஒரு படம், பார்க்கணும், கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல த்ரில்லர் படம். கோல பண்ணுங்க. எனக்கு துருவங்கள் 16 ஆக்சுவலா மத்த ஆக்சுவலா இந்த படம் எடுக்கும்போது தலைவனுக்கு 21 வயசு. அதான் ஹைலைட். 21 வயசு. கார்த்திக் நாராயண்லாம் வந்து அவனோட பொட்டன்சியல தமிழ் சினிமா யூஸ் பண்ணிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆளை வந்து தனுஷ் மாறன்னு ஒரு படம் எடுத்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணா. அதுக்கப்புறம் வந்து மாஃபியான்னு அவனை வந்து ப்ரொடக்ஷன் கம்மி போட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுச்சு. அந்த ஆள் இப்போ வந்து நிறங்கள் 3 ஒரு படம் எடுத்தான், பரவாயில்லாம இருந்துச்சு. பட் அந்த நவராசால அவர் எடுத்த அந்த ப்ராஜெக்ட் அக்னி, இது வந்து ஒன் ஆஃப் தி மாஸ்டர் பீசஸ் எவர். கண்டினியூ கொள்ளும். படத்துல எல்லாம் எனக்கு பொதுவா இந்த ட்விஸ்ட் ஹிட் ஆகுதுங்கிறது சின்ன வயசுல பாத்திருப்பேன். அப்போ ப்ரெடிக்ட் பண்ணிருக்க மாட்டேன் ஹிட் ஆயிருக்கும். ஆனா இந்த ஒரு படத்துல மட்டும்தான் இப்போ மீன்ஸ் ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் பார்த்தேன். அதனால எனக்கு அந்த ட்விஸ்ட் உண்மையிலேயே என்னால ப்ரெடிக்டே பண்ண முடியல. இப்போ சில படங்கள்ல எல்லாம் ட்விஸ்ட் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோர் ஷேடோவே பண்ணிருக்க மாட்டாங்க, திடீர்னு ட்விஸ்ட்னு காணிப்பான். அந்த மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் இருந்தே ஒரு சின்னதா ஃபோர் ஷேடோவிங் பண்ணி அந்த கேரக்டரையுமே காணிச்சு கடைசியில அவர் கூட இருந்த போலீஸ் தான் இப்போ வந்திருக்கவன், அவன் ஒரு கொலை பண்ணுவான் இருக்கும்போது உண்மையிலேயே நான் அதை எதிர்பார்க்கல. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இந்த படத்தை பாராட்டணும்னா எடிட்டிங்க்கு உண்மையிலேயே பாராட்டணும். நான் லீனியரை சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அதுக்கும் இந்த படத்துக்கு பாராட்டணும். அவ்வளவுதான். மூணாவது படமாக இந்த படம் வந்து எல்லாரும் பார்த்திருப்பீங்களான்னு தெரியாது, ஆனா இது நல்ல படம். விடியும் முன் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அந்த படம் வந்து அந்த படம் வந்து எப்படின்னா வந்து அது ஏன் வந்து த்ரில்லிங்கா எனக்கு ரொம்ப ஹாரரிஃபிகேஷனா இருந்ததுன்னா, எப்படி நம்ம நான் மகாநல்ல வந்து நம்ம வினோத் கிஷன் காஜட்டிக்கா நடிச்சிருந்தாரோ அதே மாதிரி இதுலயும் ஒரு காஜா வருவாரு. ஏன்னா இதுல அவரு தான் வில்லன். விடியும் முன்னு ஒரு கதை இருக்கு. வினோத் கிஷன் தான் வில்லன். பேசிக்கலி கதை என்னன்னா வந்து ஒரு ரிட்டையர்டு செக்ஸ் ஒர்க்கர் இருப்பாங்க. அவங்க வந்து வயசான
வயசானால ரிட்டையர் ஆயிடுவாங்க. அப்போ வந்து இவனுங்க 4 பேர் வந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து இந்த மகாநதியில வந்து விக்கிற மாதிரி விக்க ட்ரை பண்ணுவான். அந்த பொண்ணை வந்து அந்த ரிட்டையர்ட் செக்ஸ் ஒர்க்கர் வந்து இதுக்கெல்லாம் போகக்கூடாது, ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு காப்பாற்றும் போது இவனுங்க 4 பேர், இவரு வினோத் கிஷன், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவாரு அந்த காமெடிலாம் வருவாரு, ஜான் விஜய். அதாவது அவங்க 4 பேரும் சேர்ந்து அந்த ஹீரோயின், அதாவது ப்ரொட்டாகனிஸ்டே ஹீரோயின் தான், ஹீரோயினை கொலை ட்ரை பண்ணி அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போறதுதான் ஒரு கதை. அது ஏன் த்ரில்லிங்கா இருக்குன்னா ஒரே நைட்ல நடக்கும். அது வினோத் கிஷன்லாம் வந்து ஒரு மாதிரி மண்டை வலிக்க மாதிரி நான் மகாநதி காலம் அப்புறம் உங்களை வந்து ஹாரிஃபிகேஷன் பண்ண வச்சிருப்பாரு அந்த படத்துல. அதனால அதுக்கு பேர் வந்து விடியும் முன். இந்த டைரக்டர் வேற ஏதோ ஒரு படம் எடுத்தாரு ப்ரோ, எல்லாம் மறந்து போச்சு. இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் இந்த விடியும் முன் வந்து யார் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா இந்த ஒன் அண்ட் ஒன்லி கோட் லெஜெண்ட் மிஸ்கின் ரெக்கமெண்ட் பண்ணாரு. அவரோட ஒரு ரீலை பார்த்துட்டு தான் நான் இந்த படமே போய் பார்த்தேன். அதனால அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு இது நல்லா இருக்கும் அப்படின்னு. தேர்டு படம் அவ்வளோ தெரியாத படம்லாம் இல்ல, ஃபேமஸான படம் தான் பீஸா. சோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா கார்த்திக் சுப்ராஜ் வீடியோ எடுத்திருப்போம். அதுல பீஸா பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காதுன்னா இல்ல, அந்த வீடியோ எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம், அதனால பயத்துல உளறிட்டேன் பிடிக்காது. ஆனா உண்மையிலே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒட்டுமொத்த படமுமே நல்லா இருக்கும். பேய்னு சொல்லுவான், அந்த ஒரு ஹாரர் ஸ்டோரி மாதிரியே போகும். லாஸ்ட் பேய் இல்ல இவன் தான் பண்ணுவான்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அதுவும் ஒரு விஷயம். தென் லாஸ்டா எதிர்பார்க்காத டைம்ல பேய் தான் சொல்லி முடிப்பானுங்க. அந்த ஒரு விஷயம் சின்ன வயசுல என்ன உண்மையிலே பயமுடுத்துச்சு. நெக்ஸ்ட் விஜய் சேதுபதியோட ஆக்டிங். அந்த பீஸா ஷாப்ல இவருக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதை வந்து பீஸா ஷாப்ல உள்ள மத்தவங்கள்ட்ட கன்வே பண்ணுவாரு. அப்போ அந்த சீன்ல அவரோட ஆக்டிங் உண்மையிலே நல்லா இருக்கும். இன்னும் யோசிக்கணும், பாதியிலே கூப்பிட்டனால பாதி வரல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ இந்த மிஸ்கினோட பிலிமோகிராஃபின்னு சொன்னல, அதுல வந்து இந்த படம் நீங்க பாத்துருக்கலாம் நிறைய பேர். விஜய் டிவில போட்டு தேய்ச்ச படம். பட் ஸ்டில் த்ரில்லர் எலிமெண்ட்டை வந்து அந்த ஸ்லோனஸோட ஸ்லோ பேஸ்டான ஒரு த்ரில்லர் படம். ஒரு அவ்வளோ படம்லாம் போகும்போது ஸ்லோ பேஸ்டா அதை ஹேண்டில் பண்ண ஒரு படமா நான் பாக்குற படம் வந்து ஓனாய் மாட்டுக்குட்டி. அது ரொம்ப சூப்பரா ஒர்க்கும் ஆயிருக்கும். என்னதான் மான்ஸ்டர் மாங்காவோட கதையை கொஞ்சம் கலந்து வச்சிருந்தாலும் இந்த படம்ங்கிறத வந்து ரொம்ப சூப்பரா பிரசன்ட் பண்ண விதம் வந்து சூப்பரா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அந்த எட்வர்டோட பிளாஷ்பேக்கா காட்டாம ஓவராலா சொல்ற விதமா இருக்கட்டும். வேற வந்து இந்த ஸ்ரீ கேரக்டரோட கேரக்டர் ஆர்க்கா இருக்கட்டும், அவன் முதல்ல எப்படி இருக்கு, அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம கதையை பார்ப்போம். ஸோ என்ன நடக்குது, இவன் எப்படி இங்க போறான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ கேரக்டர் என்ன ஃபீல் பண்ணுது, அதேதான் நம்ம முதல்ல மிஸ்கினை வந்து எட்வர்ட் கேரக்டர் கெட்டவனா பார்ப்போம், அப்புறம் நல்லவனா பார்ப்போம், அப்புறம் இவனோட பிளாஷ்பேக் தெரிஞ்சு அவனுக்காக வந்து சிம்பத்தி போடுவோம். அந்த ஒரு விஷயத்த வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர் என்ன ஃபீல் பண்ணுவோம், அதை நம்மளும் ஃபீல் பண்ணுவோம். இன்னும் கிளைமேக்ஸ் முடிச்ச விதமும் வந்து செமையா முடிச்சிருப்பானுங்க. எப்பவும் போல மிஸ்கின்னா தான் சினிமா மாதிரி பொயட்டிக்கான ஒரு சூப்பரான ஒரு படமா இருந்தது இந்த படம். ஸோ யா, அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த வீடியோ வந்து நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். ஆனரபிள் மென்ஷன் குரங்கு பொம்மை. ஓகே, குரங்கு பொம்மை இஸ் குட் சாய்ஸ். ஆக்சுவலி நீங்க பாருங்க, கண்டிப்பா பாருங்க. நித்திலன் சாமிநாதனோட முதல் படம், மகாராஜா டைரக்டரோட முதல் படம். நாங்க அதை பத்தி ஒண்ணுமே பேச விரும்பல. சோ பிளாங்கா நீங்க போய் இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு வந்து சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும். நோ ஃபக்கிங் ஸ்பாயிலர்ஸ், ஒண்ணுமே பாக்காதீங்க, போய் பாருங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த வீடியோ பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க அதை போய் பாருங்க. ஆமா. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுவது அடுத்த வீடியோ சந்திப்போம். இதே சக்தியுடன் சந்திப்போம். இன்னும் 2 வீடியோக்கு நம்ம கோலப்பன், AK and Saurish. Peace out.